ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. விரிவானம். உண்மை ஒளி. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதுவதே உயர்ந்த மனித பண்பு ஆகும். அப்பண்பை பெறுவதே சிறந்த அறிவாகும். அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்வார்கள். அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இக்கருத்துக்களை விளக்கும் ஜென் கதை ஒன்றை படக்கதையாக காண்போம். ஸோ உலக மக்கள் எல்லாருமே ஒன்றுக்கொன்று உடன் பிறந்தவங்க தான் அப்படி நம்ம என்னைக்கு கருதுகிறோமோ அதுதான் மனித பண்பு, உயர்ந்த மனித பண்பு. அந்த பண்பை வந்து பெறுறது தான் சிறந்த அறிவு. அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள் வந்து துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவியை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அவ்வாறு உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்பட்டால் கூட அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. இக்கருத்துக்களை விளக்கும் ஜென் கதை ஒன்றை படக்கதையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம். அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் ஐயா. பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள்? தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா. இல்லை, வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம். தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடிந்துவிட்டது என்பதை அறியலாம். சரிதானே ஐயா? இல்லை, வேறு யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கு தெரியவில்லை ஐயா, தாங்களே கூறிவிடுங்கள். ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள். இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள்தான். உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயிலில் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். இதுவரையும் உள்ள கதையில் என்ன சொல்லியிருக்காங்க? எப்போ வந்து இருள் விலகி வெளிச்சம் வந்துட்டுன்னு நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒருத்தங்க வந்து தொலைவில் ஒரு விலங்கு நிற்கமிச்சில அது கழுதையா குதிரையான்னு தெரியமிச்சிலன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க ஆலமரமா அரச மரமானு தெரியமிச்சிலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷரை நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா இவர் என்னுடன் பிறந்தவர் அப்படிங்கிற உணர்வு எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ தான் உண்மையான ஒளி ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடு தான். அது வந்து உண்மையான ஒளி கிடையாது. நம்ம உள்ளத்தில் வந்து உண்மையான ஒளி ஏற்படணும். அதுதான் வந்து தேவையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உள்ளுக்குள் ஒளி இல்லைன்னா உச்சி வெயிலில் கூட காரிருள் தான் நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மொதல் நாள் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். குரு அருகில் உள்ள சிற்றூருக்கு புறப்படுகிறார். இருட்டுவதற்குள் ஊரை வந்து அடைய வேண்டும். வழியில் யாராவது சாலையோரம் படுத்து கிடப்பது. வழியில் ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்கிற மாதிரி இருக்கு. ஓ, யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு சொல்லி குரு கேட்டு இறங்குறாரு. குதிரையை நிறுத்தி கீழே இறங்கிய குரு அந்த மனிதனை எழுப்புகிறார். குழந்தாய், எழுந்திரு. நீ யார்? ஏன் இங்கே படுத்திருக்கிறாய்? இவன் மயக்கம் அடைந்திருக்கிறான். படுத்திருப்பவருக்கு நீரை பருக தருகிறார். குழந்தாய், எழுந்திரு, இந்த நீரை கொஞ்சம் குடி. மயக்கமடைந்தவர் எழுந்து உட்காருகிறார். பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா. நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? சரி, என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் உன்னை அழைத்து செல்கிறேன். குரு அவனை தன் குதிரையின் மீது உட்கார வைக்கிறார். மெதுவாக ஏறப்பா, பார்த்து உட்கார். குதிரையில் ஏறிய அவன் குதிரையை அடித்து விரட்டத் தொடங்குகிறான். என்ன இது? ஓ, இவன் திருடன் போல இருக்கிறதே. என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான். குரு ஏமாற்றுத்துடன் நடந்து ஊரை அடைகிறார். இங்கே எப்படியாவது ஒரு குதிரை வாங்கி கொண்டுதான் ஊருக்கு திரும்ப வேண்டும். குரு குதிரை சந்தைக்கு செல்கிறார். அதோ அங்கு நிற்பது என்னுடைய குதிரையைப் போல் உள்ளதே. குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறான். குரு அவன் தோளை தொடுகிறார். குழந்தாய், நீங்களா? குரு மெல்ல சிரிக்கிறார். யாரிடமும் சொல்லாதே. எதை? ஏன்? குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே. இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போலிருக்கிறது.
நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய். ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்துவிடக்கூடாது. இதை நீ தெரிந்து கொள். குருவின் பெருந்தன்மையை உணர்ந்த அவன் வெட்கி தலை குனிகிறான். ஸோ குரு குதிரையில் போகும்போதுல ஒருத்தன் ஏமாற்றி குதிரையை அப்பிடுறான். அவன் ரோட்டில் மயங்கி கிடக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். ஸோ அவனை அடுத்த டைம் பார்க்கமுச்சில் நீ இந்த குதிரையை நீயே வச்சுக்கோ, ஆனால் கூட நீ எப்படி இதை வாங்கின அப்படிங்கிறத யார்ட்டையும் சொல்லிடாத. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் யாராவது உண்மையிலே மயக்கம் போட்டு கிடக்கமுச்சில் அவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை குரு முடிச்சிட்டாங்க. ஸோ நூல்வெளி. ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஸோ ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய மொழி சொல்லுக்கு என்ன பொருளாம்? தியானம் செய் என்பது பொருள். புத்த மத துறவியரில் ஒரு பிரிவினரை ஜென் சிந்தனையாளர்கள். புத்த மதத்தில் ஒருத்தங்க தான் ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர். அவங்களுடைய கோட்பாடுகளை அவங்க சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ் அப்புறம் கதைகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஜென் கதைகளுள் ஒன்று இங்கு படக்கதையாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். புத்த மதத்தை சார்ந்த துறவியருள் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் இந்த 2 நாட்டிலையும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர். ஜென் கதைகளுள் ஒன்று இங்கு படக்கதையாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம ரிவைஸ் பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நூல்வெளி பாக்ஸ் மட்டும் தான் முக்கியம். ஜென் அப்படின்னா எனது தியானம் செய் அப்படிங்கிறது பொருள். ஜென் அப்படிங்கிறவங்க அந்த சீனாலையும் ஜப்பான்லையும் மேக்ஸிமம் இருப்பாங்க. புத்த மதத்தில் உள்ள ஒரு பிரிவினர் தான் ஜென்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை கோட்பாடுகளாகவும் சின்ன சின்ன நிகழ்வுகளாகவும் கதைகளாகவும் அவங்களோட கோட்பாடுகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.